தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு. அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளால் ஏற்பட்டுள்ள சிக்கல். அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும், அமைச்சர் கடுமையான எச்சரிக்கை. பாரிய கடத்தலில் சிக்கிய ஆண் வேடமணிந்த பெண். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். அரசின் அவசர கால நிலை நீடிப்பு ஆய்வு செய்யும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம். யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 2.5 பில்லியன் ரூபாய். ராணுவ அதிகாரி ஒருவர் உயிர் மாய்ப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வருகின்ற 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பு கரையில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரணைக்காக இவ்வாறு கோட்டாபய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது குறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. காலி, மாத்தறை, கள்ளுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் மழை இல்லாமல் பெரும்பாலும் வறண்ட வானிலையே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் சில வங்கிக் கிளைகளில் மக்களுக்கு அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பணம் வைப்பிலிடும் தானியங்கி இயந்திரங்களில் குறித்த புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை வைப்பிலிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சில வங்கிகள் தானியங்கி இயந்திரங்களினால் புதிய 2000 ரூபாய் நாணயத்தாள் நிராகரிக்கப்படுவதால் தாம் சிக்கலை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள கேட்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் தானியங்கி இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்களை இயந்திரம் ஏற்க மறுப்பதாக பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் கொட்டகலையில் உள்ள இலங்கை வங்கியின் தானியங்கி இயந்திரத்தில் குறித்த புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை வைப்பிலிடுவதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் குறித்த தாள் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் தாள்களை புதுப்பிக்க தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் ஆயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவிலான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை தெரியவந்ததை அடுத்து குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண் போன்று வேடமணிந்து கழுப்பாலம் டீல் என்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர் பொரலஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் ஆவார். சந்தேக நபரான பெண்ணிடமிருந்து சுமார் 150 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேஸ் மற்றும் குஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
கைது செய்யப்பட்ட பெண் தனது தலைமுடியை வெட்டிக் கொண்டு ஆண் போன்று வேடமணிந்து காலுபாலம் டிலு என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வார இறுதி நாட்களில் மாதத்திற்கு ஒருமுறை தூதரக சேவைகளை வழங்க வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை தெரிவித்துள்ளது. இந்திய சேவை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு பரபரப்பான வார நாட்கள் காரணமாக தூதரகங்களுக்கு செல்வதற்கு சிரமப்படுகின்ற வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுமுறை நாட்களில் சிறப்பு வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக இந்த திட்டம் தென்கொரியா, மாலைத்தீவுகள், சவுதி அரேபியா, இத்தாலி, குவைத், ஓமன், ஜோர்டான் மற்றும் ஸ்ரேல் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரக அலுவலகங்கள் மூலம் செயற்படுத்தப்பட உள்ளது. வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது. மேலும் தேவைக்கேற்ப வார இறுதி சேவை நாட்களின் எண்ணிக்கை பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் அவசர கால சட்டத்தை நீடிக்கும் போது முன்னர் குறிப்பிட்ட அவதானிப்புகள் பின்பற்றப்பட்டதா என்பதை ஆய்வு செய்து வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிகேவ இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்பொழுது நீடிக்கப்பட்ட அவசர நிலைகளை ஆய்வு செய்து வருகின்றோம். எங்கள் ஆய்வு முடிந்ததும் எங்கள் அவதானிப்புகள் இடங்கியிருந்தால் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேரிடரின் பின்னர் பொது பாதுகாப்பு, பொது ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பாதுகாத்தல் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி 2025 நவம்பர் 28ஆம் நாள் சிறப்பு வர்த்தமானி மூலம் அவசரகால நிலைமையை முதலில் அறிவித்திருந்தார். இது தொடர்பில் முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய விரிவான கடிதத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அவசர நிலைமைகளின் விதிகள் குறித்து கவலைகளை எழுப்பியிருந்தது. பல விதிகள், அரசியலமைப்பு விதிகள் மற்றும் அனைத்துலக மனித உரிமைகள் கட்டுப்பாடுகளுடன் பொருந்தவில்லை என்றும் கூறியிருந்தது. வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்து இன்றைய தினம் முற்பகல் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொன்னாலையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பொன்னாலை சந்தையில் இருந்த மாதகல் பக்கம் செல்கின்ற வீதியால் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற பனை மரத்துடன் மீது மோதி விபத்து உள்ளாகியுள்ளது. இதன்போது ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றையவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக சேர்ப்பிக்கப்பட்டார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது காரைநகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உலக வங்கி உதவியின் கீழ் 2.5 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய கால்நடை அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர தடுப்பூசி திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் டித்வா புயலினால் சேதமடைந்த பண்ணைகளுக்காக 3.2 பில்லியன் ரூபாய்களுக்கு அதிகமாக பணம் செலுத்தப்பட்டுள்ளது. மாடுகள், பன்றிகள், ஆடுகள், பிராய்லர் கோழிகள் அளிக்கப்பட்ட பண்ணைகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகைகளுக்கு மேலதிகமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக உலக வங்கி உதவியின் கீழ் 2.5 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விலங்குகளை நோய்களில் இருந்து பாதுகாப்பதே இந்த தடுப்பூசி செயல்முறையின் நோக்கம். இது சுமார் 2 மாதங்களுக்கு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் மேலும் அனர்த்தங்களினால் அளிக்கப்பட்ட பண்ணைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரணை தெம்பகொடவில் உள்ள இலங்கை ராணுவ ஆயுதப்படையின் சர்ஜன் மேஜர் ஒருவர் இன்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி அவரது வீட்டிலிருந்து தினமும் பணிக்கு வந்து சென்றதாக கூறப்படுகின்றது. அங்குருவா தொட்ட போலீசாரின் கூற்றுப்படி 4 நாட்களுக்கு முன்பு தான் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது. தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்தமைக்கு தனிப்பட்ட காரணங்கள் தான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணம் குறித்த முதற்கட்ட விசாரணையை நடத்த கொரணையின் பதில் நீதவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததாக கூறப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.